வணக்கம் நேயர்களே. அறிமுக நடிகையாக இருந்தாலும் எனது காலில் கண்ணாடி கிழித்து ரத்தம் கொட்டிய போது எம்ஜிஆர் பதறிப்போய் எனக்கு முதலுதவி செய்தார் என்று நடிகை சரோஜா தேவி உணர்வுபூர்வமாக தெரிவித்துள்ளாராம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். 1960 மற்றும் 70களில் தென்னிந்திய சினிமாவில் கதாநாயகியாக கொடிகட்டி பிறந்தவர் தான் சரோஜா தேவி. அன்றைய முன்னணி நட்சத்திரங்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், NTR, நாகேஸ்வரராவ் உள்ளிட்டோருடன் ஜோடி சேர்ந்து நடித்தவர் தான் சரோஜா தேவி. எம்ஜிஆர் குறித்து ஒரு பேட்டியில் கூறியுள்ள சரோஜா தேவி, கச்சா தேவயானி படத்தில் நடித்த போதுதான் முதன்முறையாக எம்ஜிஆரை பார்த்தேன். அப்போது முதன்முறை எம்ஜிஆர் என்னிடம் பேசிய போது கன்னடத்தில் போராடியிருந்தார். அதன் பிறகு திருடாதை படத்தின் தயாரிப்பாளரிடம் என்னை பற்றி சொல்லி அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்திருந்தார். அதன் பிறகு ஃபோட்டோஷூட் நடத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த படத்தில் முதல் முறையாக எம்ஜிஆரோடு இணைந்து நடித்திருந்தேன். படப்பிடிப்பின் போது கண்ணாடி என் காலில் குத்தி ரத்தம் வந்துள்ளது. அதை நான் யாரிடமும் சொல்லவில்லை. அப்போது எம்ஜிஆர் இதை கவனித்து உடனடியாக முதலுதவி செய்திருந்தார். அவளது தொடை மேல் என் காலை இழுத்து வைத்து அவளது கர்ச்சீப்பால் ரத்தத்தை துருத்தி விட்டார். நான் அப்போது பெரிய நடிகையாக இல்லாத போதும் எம்ஜிஆர் இதை செய்திருந்தார். பின்னர் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருடன் நடித்திருந்தேன். அந்த படம் வெற்றிகரமாக ஓடியிருந்தது. திருடாதை படத்தில் நடித்த போது எம்ஜிஆர் எனக்காக காத்திருப்பார். எம்ஜிஆருடன் 26 படங்களில் ஜோடியாக நடித்திருந்தேன். எம்ஜிஆர் என்னுடைய அன்பு தெய்வம் என்று கூறியுள்ளார். எம்ஜிஆருடன் நானே தொடர்ந்து நடித்து வந்ததால் பிற நட்சத்திரங்கள் அதை பற்றி பேச தொடங்கியுள்ளார்கள். அதனால்தான் வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்கவில்லை. சின்னப்பா தேவர், எம்ஜிஆர் எல்லாம் எனது கால்சீட்டுக்கு ஏற்ப எனக்கு ஒத்துழைத்தார்கள். கால்சீட்டு இல்லாததால் ஜெயசங்கருடன் மட்டுமே ஜோடியாக நடிக்கவில்லை என்று சரோஜா தேவி கூறியிருந்தார். ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கு. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.